வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. எப்படின்னா, அப்போல்லாம் ஆண்களுக்கு ஒரு 18 வயசு வரும்போது என்ன செஞ்சுருவாங்கன்னா, 20 வயசுக்குள்ளே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. பெண்ணாக இருந்தால் 15 வயசு, 18 வயதிற்குள் திருமணம் நடந்துவிடும். இப்போ நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பெண்ணுக்கு 20 வயது வரை, 20-21 வயசு வரைக்கும் அதுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. ஆணாக இருந்தால் 23 வயசில் முடிச்சிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலைமை தலைகீழாக மாறி ஆணுக்கு சர்வசாதாரணமாக 29, 30, 31, 35 வயசு வரைக்கும் போயிருக்கு. பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கும் பாருங்கள், முன்னாடிலாம் 20-21 வயசில் திருமணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 24, 26, 28, இந்த 28 வயசுக்கு மேலே திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களுடைய வயசு, பெண்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. அப்போ இது சரியா அப்படின்னா இது சரியே இல்லை. காலத்தே பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதனால தான் இந்த காலந்தாழ்த்தி திருமணம் முடிக்கிறனால தான் நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இடைப்பட்ட காலங்களில் அந்த 20 வயசுலேருந்து அந்த 28 வயசுக்குள்ளே நிறைய மாற்றங்கள். ஏன்னா அவங்களுக்கு படித்து முடித்து வேலைக்கு போகிற காலங்கள் வந்துடுது. இப்போ கையில் செல்ஃபோன் இருக்குது. அதில் பல நல்ல விஷயங்களை பார்க்காம தவறான விஷயங்களே பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. சேர்க்கைகள், நல்ல சேர்க்கை இருக்குது, தவறான சேர்க்கை இருக்குது. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் நிறைய அனுபவப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த திருமண வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டும் என்ற ஒரு பற்றற்ற நிலை தான் வருது. என்னத்தை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறான் பார்ப்போம், நம்ம கேட்ட ஏதாவது துணை இருந்தால் நம்மளே தேடிக்கிடுவான். சரிங்களா? இப்படியும் போகுது. ஒரு பக்கம் நகை விற்கிற வேலையை பார்த்தா உச்சத்தில் இருக்குது. பெற்றோர்களே கவலைப்பட்டுக்கிட்டு என்ன நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளைக்கு சரி அதுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்கட்டும் கூட சில நேரம் பொறுமை காக்குறாங்க. ஆனால் அதுவும் தவறு. பெற்றோர்களுடைய கடமை சரியான திருமண வயதில் பையனுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, பையனை பொறுத்தவரை 25 அல்லது 27 திருமணம் முடித்து விட்டால் ரொம்ப நல்லது. அதே போல் பெண்ணை பொறுத்தவரை 22 அல்லது அதிகபட்சம் 24 இந்த வயதிற்குள் திருமணம் முடித்தால் ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கும். ஏன்னா இந்த காலம் தாழ்த்த இவங்க வெளி பழக்க வழக்கங்கள், உணவு முறை எல்லாமே மாறுது. அப்போ இதனால் நிறைய பேர் இன்றைய தலைமுறைகளில் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகுது. சரிங்களா? போக கருத்து மோதல்கள், நீயா நானா, குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிற தன்மையே இல்லை. அதே போல் ஒரு திருமண தம்பதிகளுக்குள் வயது ஆணை விட பெண்ணுக்கு ஒரு 2.5 வயதாவது ஒரு கம்மியாக இருந்தால் தான் அந்த அந்த ஜோடிகள் நல்ல முறையில் ஒரு அமைப்பான குடும்பத்தில் வாழ முடியும். ஒரே வயசில் காதலிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இப்படித்தான் கண்ணு மணி தெரியாமல் காதலிச்சு வீட்டில் எதுவும் சொல்லாமல் ரொம்ப தாங்களாகவே தன்னுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டு தன் தலையில் தானே யானை மண்ணை வாரி தூத்துன மாதிரி இவங்க வாழ்க்கையை இவங்களே கற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் ஏண்டா திருமணம் பண்ணோம், அது இவனை போய் நம்ம அன்றைக்கி பெருசாக நினச்சோமே அப்படின்னு கணவனை பற்றி ஒரு தவறான ஒரு இது என்னென்னா, அது முதல்ல யோசிச்சிருக்கணும். அப்பா அம்மா அதுக்காக தானே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டால் உங்களுக்கு இந்த நிலைமை எப்பயுமே வராது. சரிங்களா? சரி, இப்போ நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து தான் பேசுகிறேன். அப்போ இங்கே அருப்புக்கோட்டையை சுற்றி இருக்கிற பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்குது சார். எங்கள் பாப்பாட்ட பேசுகிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட பேசுகிறதுக்கு பயந்துச்சு. ஆனால் இப்போ பெற்றோர் ஒரு திருமண பேச்சை எடுக்கணும்னாலே பிள்ளைகள்கிட்ட சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. அதே போல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க யாரையாவது மனசில் நினச்சிருப்பாங்களோ, அதனாலேயே இப்போ எதுக்குமா திருமணம் வேண்டாம் இப்படி நிறைய வீடுகளில் சொல்கிறதுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஓப்பனாக அவங்க பிள்ளைய சொல்ல மாட்டாங்க.
அதனால் அருப்புக்கோட்டை பகுதி, அருப்புக்கோட்டை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் நீங்கள் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோடி நிலையத்தில் கூட்டுவாங்க. அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஃபீஸை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகள்கிட்ட பேசி மனம் விட்டு பேசி அவங்களை திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் கவலைப்படாமல் பிள்ளைகளை எங்களிடம் அழைத்து வாருங்கள். ஜாதகத்தை பார்ப்போம். சரியா? பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் அப்பா அம்மா சொன்னால் சில பிள்ளைங்க கேட்காதுங்க, அடுத்த ஆள் சொன்னால் கேட்பான். அதுலேயும் ஜோசியர் சொன்னால் கண்டிப்பாக கேட்பான். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு முறை அழைச்சிக்கிட்டு வாங்க நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா திருமண ஜாதகத்தை கொண்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த திருமண காலம் இருந்தால், திருமண காலம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பேசி சமைக்க வச்சுருவோம். சரிங்களா? அதனால் திருமணம் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் திருமண ஏற்பாடுகளை பார்க்கலாம். இப்போ தங்க நகை விலையெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்சால் நகைகளை வாங்கி சேர்த்துக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டன் இருக்கு, வச்சு அதில் ஒரு அமுக்கி அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்தால் நன்றாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறதுன்னு ஏதாவது ஒரு கமெண்ட்டை போடுங்க. சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம்.